இங்கே வா. இங்கே வந்து பாரு. இங்கே எவ்வளவு லெஹங்கா இருக்கு. இதில் எது வேணுமோ நீ செலக்ட் பண்ணிக்கோ. ரேட்டை பற்றியெல்லாம் கவலைப்படாது. இல்லை ஜீவா, வேண்டாம். அப்போ என்னோட பேச்சுக்கு எந்த மதிப்பும் இல்லை. உனக்கு வேறவங்க சொல்கிறது தான் முக்கியமாக இருக்கு. ஐயோ ஜீவா, அப்படி இல்லை. அப்புறம் வேற எப்படி? இல்லை ஜீவா, அவங்க அவ்வளவு சொல்லியும் நான் வாங்கினா எனக்கு தானே அது ஒரு மாதிரி அசிங்கம். நீ என்ன அவங்க பணத்துலேயே அடி வாங்குற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன். என்னோட பணத்தில் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் இப்போ தானே அங்கே சொல்லிட்டு வந்த அந்த பிகாக் ப்ளூவில் உனக்கு லெஹங்கா வேணும்னு. அது அங்கே ஐஷு இருந்தாளா, அதை சும்மா எதுக்கு பிரச்சனைன்னு அப்படி சொன்னேன். ஆக மொத்தத்தில் நீ உனக்காக வாழறதில்ல, மற்றவங்களுக்காக, ஐஷுக்காக, அம்மாக்காக, அக்காக்காக, பாட்டிக்கா, இப்படி தானே? அப்போ உன்னோட லைஃப்பை நீ எப்போ வாழ போகிற? எனக்கு அப்படியே இருந்து பழகிடுச்சு. இனி என்ன கல்யாணம் பண்ண போகிற? இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. உனக்காக நீ வாழணும். நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதை ஃப்ரீயாக பண்ணலாம். நான் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன். உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், நீ படிக்கிற விஷயம், நீ போகிற இடம், எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு நான் எல்லா விதத்துலேயும் அனுமதி தரேன். நீ அப்படியெல்லாம் நினைக்காது. சரி. சரி வா. அப்போ நீ கேட்ட அந்த பீகாக் ப்ளூ கலரே ட்ரெஸ் எடுக்கலாம். உங்களுக்கு? எனக்கும் தாண்டி மேட்சிங்காக எடுக்கலாம் வா. அப்புறம் வேற எதனா வேணுமா? இல்லை இல்லை, வேற எதுவும் வேண்டாம். உன்கிட்ட கேட்குறதே வேஸ்ட் தெரியுமா? இதே வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா இப்படி கேட்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணதையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம கேட்டதுக்கு இன்னும் ஒரு 4 ட்ரெஸ்ஸுக்கு டேக்ஸ் போட்டிருக்குவாங்க. நீ என்னடான்னா இவ்வளவு தத்தியா இருக்க? என்ன, நான் தத்தியா? சீ போடா. ஆமா பொண்டாட்டி, நீ தத்தி தான். இன்னும் வளரவே இல்லை. ஜீவா, அங்கே பாருங்க, அவங்க மம்மி வந்திருக்காங்க. ஏம்மா அப்படி சொல்கிற? அத்தை வந்திருக்காங்கன்னு சொல்ல. ஏன், என் மேலே ஏதாச்சும் கோவமா? ஐயோ அத்தை, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அத்தை. ஆதி, என்னை மன்னிச்சிடுமா. நான் கூட உன் மனசு கஷ்டப்படுத்தலை. என் தங்கச்சி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. நிஜமாக எனக்கு தெரியாது அவள் அப்படியெல்லாம் பேசியிருக்கான்னு. ஜீவா சொன்னப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அவள் கொஞ்சம் அப்படித்தாம்மா. நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. பரவாயில்லங்க அத்தை. நீ பரவாயில்லன்னு சொல்கிற விதத்துலேயே தெரியுது அவள் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கான்னு. சாரிம்மா. அவள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுவா, கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசி விட்டுருவா. நீ ஏதோ மனசில் வச்சுக்காத ஆதி. நீ என்ன ட்ரெஸ் எடுக்கணும்னு இஷ்டப்படுறியோ தாராளமாக எடுமா. உனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. விலையை பற்றி கூட கவலைப்படாத. அதை தாம்மா நானும் சொல்லின்னு இருக்கேன். சித்தி எப்படி பேசிட்டதால அவள் வருத்தப்படுறா. இங்கே பாரு ஆதி, நான் மற்ற மாமியாருங்க மாதிரியெல்லாம் கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வருவ இல்லை, அப்போ பார்த்து நீயே தெரிஞ்சுக்குவேன். எப்போவுமே உன் கூட நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்க தான் விருப்பப்படுறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை தாராளமாக வாங்கலாம். உனக்கு இஷ்டப்பட்டதை செய்யலாம். நானும் சரி, ஜீவாவும் சரி, பாட்டியும் சரி, உன்னோட தனிப்பட்ட விஷயத்தில் தலையிட மாட்டோம். உன்னோட ப்ரைவசியில் என்றைக்குமே நாங்கள் குறுக்க வரவே மாட்டோம் ஆதி. சரி வாங்க, 2 பேரும் வாங்க. ஆதி எந்த ட்ரெஸ் ஆசைப்பட்டா பார்க்கலாம் வாங்க. சரிம்மா வா. ஆதி, என்ன சைலண்ட்டாக நிற்கிற? அதான் அம்மாவே இறங்கி வந்து சாரி கேட்குறாங்கல்ல. சரி போகலாம். ஆதி, எங்கே போன நீ? உன்னை எவ்வளோ நேரம் தேடுறது? எங்கே ஐஷுவை காணோம்? உன்னை நான் ஐஷுக்கு ட்ரெஸ்ஸஸ் தானே பார்க்க சொன்னேன். நீ என்ன இங்கே லெஹங்கா செக்ஷனில் இருக்கிற? கல்யாணத்துக்கு லெஹங்காலாம் வேண்டாம்மா, சாரி எடுத்துக்கோ போதும். ஐயோ அம்மா, நான் எதுவும் கேட்கலம்மா. அத்தை, அவள் எதுவும் கேட்கல. நான் தான் லெஹங்கா வாங்கி தரேன்னு சொன்னேன். அதான் இங்கே கூப்பிட்டுன்னு வந்தேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாப்ள. எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியா? ஒரு நாள் போடுறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா? என்ன சம்மந்தியம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? ஒரு நாளுன்னாலும் அது அவங்க வாழ்க்கையோட முக்கியமான நாள் இல்லை. இருக்கட்டும் சம்மந்தியம்மா, அதுக்கு என்ன ஒரேடி இவ்வளவு செலவு பண்ணுறதா? எப்படி இருந்தாலும் இங்கே இருக்கிற லெஹங்கா ஒன்று 60,000 இல்லைன்னா 70,000 இருக்கும். அத்தை, விலையை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் அவளுக்காக வாங்கி தர்றது. வேண்டான்னு தடுக்காதீங்க. இல்லை மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. வேண்டாம் வேண்டாம், அந்த பணத்துக்கு 2 இல்லைன்னா 3 சாரி கிராண்டாகவே எடுக்கலாமே.
ஆதி, நீ தான் கேட்டியா? ஐயோ இல்லைம்மா, நான் கேட்கல. சம்மந்தியம்மா விடுங்க, சின்ன பசங்க இதெல்லாம் ஆசைப்படுவாங்க தானே. நம்மளால முடியுது, நம்ம எடுத்து தரோம், தடுக்காதீங்க. இல்லை சம்மந்தியம்மா, வேண்டாம், இது தப்பு. இப்போவே இப்படியெல்லாம் பழக்கி வச்சிடாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் இதெல்லாம் கிடைக்காம போனா பசங்க ஏமாந்து போயிடுவாங்க. என்ன பேசுகிறீங்க சம்மந்தியம்மா? எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு நாங்கள் 4 தலைமுறை உட்காந்து சாப்பிட்டாலும் தீராது. எங்களுக்கு ஏன் பண பிரச்சனை வரப்போகுது? அம்மா, நான் உங்களை எதுவும் சொல்லலம்மா. நீங்கள் வாங்கி கொடுக்குறத பார்த்துட்டு அவ என்கிட்டயே அதே மாதிரி எதிர்பார்த்தா எனக்கு தானம்மா அது கஷ்டம். இங்கே பாரு லக்ஷ்மி, இனி அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எதை நினச்சி கவலைப்படாத. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமகம் ரிசப்ஷனில் எப்படி இருக்கணும் நீயே சொல்லு. நாங்கள் வாங்கி போடுற துணியில் தானே எங்கள் குடும்பத்தோட பெருமையும் இருக்குது. அதை நீ தடுக்கிறியே. நான் என்னோட மருமகளுக்கு கம்மி விலையில் துணி வாங்கி கொடுத்துருக்கேன்னு எல்லாரும் பேசணும்னு எதிர்பார்க்குறியா? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. பணம் ஜாஸ்தி செலவாகுதில்ல, அதனால தான்மா சொன்னேன். மற்றபடி எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. ஐயோ லக்ஷ்மி, பதறாத, நான் சும்மா தான் சொன்னேன். அத்தை, நீங்கள் எதை பற்றியும் தலைக்கு எடுத்துக்காதீங்க. அப்படி ஓரமாக உக்காந்து உங்கள் பொண்ணுக்கு எந்த கலர் செட் ஆகுதுன்னு மட்டும் சொல்லுங்கள். சரிங்க மாப்பிள்ள. போமா ஆதி, அங்கே பாரு, கலர் கலராக லெஹங்கா இருக்குது. எல்லாம் ட்ரையல்ஸ் பார்த்துட்டு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. அம்மா போமா, அதான் பானு அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, போய் போட்டு பாரு. சரிம்மா. வாங்க சம்மந்தி அம்மா, நம்ம அப்படி உட்காரலாம். எவ்வளவு நேரம் நிற்கிறது? நின்று நின்று எனக்கு கால் வலியே வந்துடுச்சு. சரிங்கம்மா. ஓய். என்ன என்ன யோசிக்கிற? இல்லை, ஒரு லெஹங்காக்கு இந்த அக்கப்போர் தேவையான்னு யோசிக்கிறேன். ஏன், என்னாச்சு? உங்கள் சித்தி வேணான்றதும், நீங்கள் வாங்கன்றதும், மறுபடியும் எங்கம்மா வேணான்றதும், அத்தை வாங்கன்றதும், இதெல்லாம் தேவையா? இதுக்கேன்னு வந்துட்டா எப்படி? கல்யாணம் முடியறதுக்குள்ளேயோ இன்னும் எவ்வளவோ இருக்கு. எனக்கு இப்போவே சலிச்சிருச்சு ஜீவா. கம்மான் ஆதி, இதுக்கே சலிச்சிட்டா எப்படி? என்ன ஆனாலும் சரி, நான் உனக்கு பக்க துணியாக இருக்குவேன், சரியா? வா, இப்போ துணி செலக்ட் பண்ணலாம். ஹாய் மேடம், சொல்லுங்க, என்ன கலர்ல லெஹங்கா பாக்குறீங்க? வெட்டிங்கா? எந்த ரேஞ்சில வேணும்? ரேட்டு பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு ஏற்ற கலரில் காமிங்க. ஓகே சார், வாங்க மேடம். சார், இது பாருங்க சார், எப்படி இருக்குன்னு. ஓய், இந்த பக்கம் திரும்பினா தானே நான் பார்த்து சொல்றதுக்கு. நல்லா இருக்கா? வேண்டாம், இது வேண்டாம், வேற பாருங்க. சரிங்க சார், இருங்க, இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு, காமிக்கிறேன். இது பாருங்க சார், உங்க டேஸ்டுக்கு செட் ஆகுதா? நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். நிஜமா தான் சொல்றேன், ஏதோ ஒரு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. சரி சார், இருங்க வேற பார்க்கலாம். இங்க பாருங்க சார், இது எப்படி இருக்கு? இதுக்கு அதுவே தேவலாம் போல. நல்லா இல்ல. ஜீவா, வேணும்னே வெறுப்பேத்துறீங்களா? நிஜமா தாண்டி நல்லா இல்ல. சரி வாங்க மேடம், வேற ட்ரை பண்ணலாம். என்னங்க மேடம், இங்க மாட்டி இருக்கிறதெல்லாம் இவ்வளோ சூப்பரா இருக்கு, ஆனா போட்டு பார்த்தா ஒன்றும் எடுப்பா தெரியலையே. ஜீவா, இதுலயே ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணு. சும்மா இரு ஆதி, கல்யாணத்துக்காக போட வேண்டியது என்ன ஏனோ தானோன்னு செலக்ட் பண்ண சொல்ற. மேடம், இன்னும் 2 காமிங்க. ஒன்று இதாங்க மேடம், இது போடுங்க. இதுதான் நம்ம கடையிலேயே இருக்கிற காஸ்ட்லி லெஹங்கா. சார், சூப்பரா இருக்காங்க சார். இத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணலனா ரொம்ப வருத்தப்படுவீங்க. பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குது, இவங்களுக்குன்னே தைச்ச மாதிரி இருக்குது. அப்படின்னு நான் சொல்றீங்க. இதா ஆதி, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு. ஜீவா ப்ளீஸ் ஆதி, ஸ்மைல் பண்ணு. பண்ணுங்க மேடம், சார் தான் கேக்குறாருல்ல. சார், சொல்லவே வேண்டாம் சார், அவங்க ஸ்மைல் பண்ண உடனே இந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு அழகு வந்துச்சு சார். கரெக்டான சேல்ஸ் கேர்ல தான் போட்டிருக்காங்க இந்த கடைக்கு. ஏன் சார்? வர கஸ்டமர்க்கெல்லாம் சாமர்த்தியமா தான் வித்து தள்ளுறீங்க. இல்லனா பழப்பு ஓடுமா? ஆனா சார், நான் இப்ப சொல்றது உண்மை சார். இந்த ட்ரெஸ் மேடம்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன ஆதி, பிடிச்சிருக்கா இது?
ஃபர்ஸ்ட் விலை எவ்வளோன்னு கேளுங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி மேடம், இது பேக் பண்ணுங்க. இதுக்கு மேட்சிங்கா எனக்கு ஒரு ஷேர்வானி. சார் நீங்களும் ட்ரையல்ஸ் பார்க்குறீங்களா? ஐயோ கடவுளே, வேண்டாம் வேண்டாம், பார்த்த வரைக்கும் போதும். எக்ஸாக்டாக இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுங்க, நான் எப்படி இருந்தாலும் போட்டுக்குவேன். என்ன சார், ஒரு செட்டு ட்ரெஸ் தான் எடுத்திருக்கீங்க, அதுக்கே டயர்ட் ஆயிட்டீங்க. பாவம், புது மாப்பிள்ள இல்ல, அதுதான். போ உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். சரி மேடம், பேக் பண்ணுங்க. இத்த மேடம், இதோட ரேட்டு நீங்க சொல்லலையே. ஆதி, பில்லிங் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வா இப்படி. நிஜமாவே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. நான் அந்த ஜீவாக்கு அவ்வளவு சொல்லியும் எவ்வளவு நெஞ்சழுத்தம், வேண்டான்னு சொன்னதையே வாங்கி கொடுத்துருக்கான். அதுவும் 1,00,000க்கு லெஹங்கா. அப்பா கடவுளே, ஊர் உலகத்தில் இல்லாத பொண்ணு கிடைச்சிருக்கேன் இவனுக்கு. ஒரேடியாக தலையில் தூக்கி வச்சு நாடுறான். இவன் தான் எப்படின்னா, எங்கள் அக்கா அவ ஒரு பைத்தியக்காரி. என்னவோ பொண்ணே கிடைக்காத மாதிரி இவ்வளவு தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க அந்த குடும்பத்தை. எல்லாம் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டியது கண்ட பிச்சைக்கார குடும்பங்களுக்கும் கிடைக்குது. பாத்தியா ஆதி, என்ன மாதிரி பேச்செல்லாம் வருது? நான் உன்னை என்ன சொன்னேன்? நீ எதுக்கு போய் லெஹங்கா வாங்க போன? ஐயோ அம்மா, என்னை நம்புங்க, உண்மையாக நான் லெஹங்கா வேணும்னெல்லாம் கேட்கல. அவராக தான் வந்து இப்போல்லாம் இதுதானே ஃபேஷன், இந்த மாதிரி போடலான்னு சொன்னாருமா, ப்ராமிஸா. அதுவும் இல்லாமல் நானும் ஐஷுவும் அந்த லெஹங்கா செக்ஷனில் பேசின்னு இருந்தோம்மா. இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கே, ஐஷு சொன்னா இது நல்லா இருக்கு பாரு, ட்ரை பண்ணுன்னு. மற்றபடி நான் இதுதான் வேணும்னெல்லாம் ஒன்றும் கேட்கலம்மா. பார், நம்ம நிலைமையை பார்த்து எப்படி எல்லாம் பேசுகிறாங்கன்னு பாரு. அம்மா, ஒன்று சொன்னால் நீங்கள் பேஜார்பட மாட்டீங்களே? என்னம்மா சொல்லு. இப்போ ஜீவா சித்தி இப்படி பேசுகிறாங்கல்ல, என்னையும் ஜீவாவையும் அங்கே வச்சு திட்டினாங்கம்மா. என்ன, அவங்க உங்கள் 2 பேரை திட்டினாங்களா? எதுக்கு திட்டினாங்கன்னா ஒரு மாதிரி கேவலமாக பேசுனாங்க. என்னென்ன? அதாம்மா, நம்ம நிலமையை பார்த்து நம்ம இந்த நிலமையில் இருக்கிறப்போ எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு ஒரு மாதிரி கேவலமாக பேசுனாங்களா. அது ஜீவாக்கு கோவம் வந்துருச்சுமா, அதனால தான் வேணான்னு சொல்லியும் எடுத்து கொடுத்தாங்க. ஓ, அதுக்கு தான் அந்த அம்மா அவ்வளோ கேவலமாகவும் கோவமாகவும் பேசுதா? ஆமாம்மா. இவங்களுக்கெல்லாம் ஏழைப்பட்டவங்க எப்பவுமே பணக்கார கூட சம்மந்தம் வச்சுக்க கூடாது. ஏழைப்பட்டவங்க இன்னும் ஏழைப்பட்டவங்கள தான் கட்டிக்கணும், அப்போ தான் சந்தோஷம். என்ன மாதிரி ஜனங்களோ, காலம் மாறினாலும் ஜனங்க மட்டும் மாறவே மாட்டாங்க. யார் இது ஃபோனில்? ஹலோ இந்துமா. சொல்லு அண்ணா. எங்கடா இருக்க? அண்ணா அது வந்து எனக்கு தெரியும், சொல்லுமா. அண்ணா, அக்கா தானே கூப்பிட்டா கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறோன்னு, அதனால தான் வந்தேன், தப்பாக நினச்சிக்காத. எனக்கு தெரியுமா, உங்க வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி சொன்னாரு. இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் இந்து, என்னாச்சு? என்னென்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? இங்கே நடக்க வேண்டிய விஷயம்லாம் உன் பொண்ணுக்கு நடக்க வேண்டியது. கண்ட பிச்சைக்காரன் நாயங்களுக்கும் என்ன மாதிரி உபசரிப்பு எனக்கு பார்க்க அப்படியே பத்திக்கிட்டு வருது. பானு அந்த மாதிரியா கவனிக்கிறா? ஆமாண்ணே, இந்த அக்கா ஒரு பேக்கு, இவளை நல்லா ஏமாற்றி வச்சுருக்காங்க அந்த குடும்பத்து ஆளுங்க. அப்படியே இந்த பொண்ணை விட்டால் வேற பொண்ணே இல்லைன்ற மாதிரி பண்ணுறாங்கண்ணே. அவள் வெறும் 10,000க்கு தான் புடவை கேட்டான், இவன் என்னடான்னா 1,00,000க்கு வாங்கி கொடுத்துருக்கானே. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, பணத்தை தண்ணியாக செலவழிக்கிறான். இந்த அக்காவும் அதை எதுவுமே கேட்காம உனக்கு எது இஷ்டமோ அதை எடுத்துக்கடா ராஜாத்தின்ற மாதிரி பேசுகிறானே. இதெல்லாம் அக்ஷயாக்கு கிடைக்கணும். ஆமாம்மா, என்ன பண்றது? ஆமாண்ணே, என்ன பண்ணுறது, எல்லாம் கைவிட்டு போயாச்சு. நீ இதே நினச்சின்னு இருக்காதானே, அக்ஷயாக்கு ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி முடி. என்னம்மா அவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்லிட்ட? இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட்டுருவேனா? அண்ணே. ஆமாம்மா, அந்த ஜீவாவோட மதிப்பு என்ன தெரியுமா? இப்ப அவன் எவ்வளவு சொத்து வச்சுன்னு இருக்கான் தெரியுமா? எல்லாத்தையும் தெரிஞ்சு நான் விட்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? ஏன் அண்ணே, வேண்டா. அக்காக்கு தெரிஞ்சா அவ கஷ்டப்படுவா இல்ல, உன் மேல இருக்கிற கோவம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். விட்டு தொலையேன். ஜீவா இல்லைன்னா இன்னொருத்தன் இன்னும் நல்ல பணக்காரனாவே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆமாம்மா, பணக்காரனா தான் பார்த்து பண்ணி வைக்கலாம். ஆனா நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ
அவங்களும் அதே மாதிரி தானே நம்ம கிட்ட எதிர்பார்க்குவாங்க. நான் எங்க அந்த லட்சக்கணக்கில் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இதே நம்ம பானுக்கே என் பொண்ணை கொடுத்துட்டாக்கா அவ என்ன என்கிட்ட வரதட்சணையா எதிர்பார்க்க போறா? எல்லா சொத்தும் நம்மளுக்கு தான் வரப்போகுது. ஒரே கல்லுல 2 மாங்காய். எப்படி? நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தானே இருக்கு, அது நடக்கணுமே. நடத்துறேம்மா, நடத்துறேன். இந்த கல்யாணத்தை இல்லை, என் பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு பாரு. நீ ஒரு முறை பானுகிட்ட பேசி பாரு. ஐயோ நீ வேற போன. நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் பேசி அவகிட்ட திட்டு வாங்கினது தான் மிச்சம். சரி சரி விடு, உன் பங்குக்கு நீ பண்ணிட்ட இல்ல, இனி என்ன நடக்குதுன்னு பார்த்துனே இரு. சரிண்ணே, நான் வைக்கிறேன். இங்கே தான் இருக்கிறேன், கடையில் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. நான் பேசுறது கேட்டா அப்புறமா அதுக்கு கூட கோச்சிக்குவா. சரிம்மா வச்சுடு. என்ன இவ்வளவு மோசமா இருக்கு? அந்த பானு அக்காக்கும் இதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதே. ஆதி, நீ இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். அம்மா எதுக்கும் ஒரு வார்த்தை ஜீவா கிட்ட சொல்லி வைக்கிறேம்மா. வேண்டான்னு சொன்னால, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. என்ன மேடம் தனியா நிக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்டை எங்க காணோம்? உங்களோட ஃப்ரெண்டும் என்னோட ஃப்ரெண்டும் பர்ச்சேஸ் போய்க்கிறாங்க. நீங்க போல? என்ன விவசாய கெட்டத்தனமாக பேசுகிறீங்க? அவங்க 2 பேருக்கும் ப்ரைவசி தேவையில்ல, அதான் நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். சரி நீங்க எதனா வாங்கணுமா? நான் வேணும்னா உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன். ஐயோ வேண்டாம் அண்ணா. என்னது அண்ணனா? ஆமாம், நீங்கள் என்னை விட பெரியவர் இல்லை, அதான் அண்ணன். நல்ல தெளிவாக தான் இருக்கிறீங்க. அப்புறம் இல்லைனா எப்படி? ஆதி, வாங்கின வரைக்கும் போதும், கிளம்பலாம் வா. அம்மா போலான்னு சொல்றேன்ல, இது என்ன இருக்குதோ அதை அவங்க இஷ்டப்படியே வாங்கிக்கிட்டோம். அம்மா ஜீவா வருத்தப்பட போகிறோமா? என்னாச்சு? இவங்க 2 பேரும் தனியா வந்து பேசின்னு இருக்காங்க. இங்க பாரு, அம்மா சொல்றதை கேட்கவியா இல்லையா? சரிம்மா, அட்லீஸ்ட் நான் சொல்லிட்டேன்னா வரனே. நானே பானு அம்மா கிட்ட சொல்றேன். நான் பேசும்போது நீ வாய் மூடின்னு இருக்கணும். எதனா சென்டரில் பேசுனேன் அவ்வளவுதான். சரி. சிஸ்டர் சொல்லுங்கண்ணா. என்னாச்சு? எங்க ஜீவாவை காணோம்? ஏதாச்சும் பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. இல்லை தம்பி, வீட்டிலேருந்து அவசரமாக கால் வந்துச்சு, அதான் கிளம்பலான்னு. என்ன ஆண்டி, இன்னும் பர்ச்சேசிங்கே முடியல, அதுக்குள்ளேயே கிளம்புறீங்க? ஏய் ஆதி, என்னடி ஆச்சு? கிளம்புறீங்களா? ஏன்? ஒன்றும் இல்லை, அதான் அம்மா சொன்னாங்கல்ல, அதனால தான் கிளம்புறோம். அப்போ ஷாப்பிங் எல்லாம் அவங்களே பார்த்து எடுத்துக்குவாங்கம்மா, நம்ம போகலாம். நீ துணி எடுத்துட்டியா? இல்லை ஆண்டி. சரி பரவாயில்ல, நீங்கள் போகிறதா இருந்தால் நானும் வரேன், போகலாம். லக்ஷ்மி, ஏன் என்னாச்சு? எல்லாரும் ஏன் இங்கே நிற்கிறீங்க? ஒரு ட்ரெஸ் தான் எடுத்திருக்கோம், இன்னும் மீதி ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும்ல, அப்படியே நகைங்களும் வாங்கணும். பானுமா, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எது எடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான். வீட்டில் அவசரமாக ஒரு வேலை வந்துருச்சு, நான் கிளம்பணும். என்ன லக்ஷ்மி இது? உனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி பேசுகிற? பொண்ணு வீட்டுக்காரர் நீங்கள் தானே, அதுலேயும் பொண்ணோட அம்மா. நீ தானே முன்னாடி நின்று பார்த்து எல்லாத்தையும் செய்யணும். அம்மா, நீங்கள் எது எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதமா? அவ்வளவு அவசரம்னா நீ போய் லக்ஷ்மி, மருமகளை இங்கேயே விட்டுட்டு போ. நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறோம். இல்லைம்மா வேண்டாம், நான் கூப்பிட்டுன்னு போகிறாதோ, உங்கள் ஃப்ரெண்டு வேற இருக்கார்ல, கூப்பிட்டுன்னு போகிறேம்மா. ஆமாம் அத்தை, நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் எது வாங்கினாலும் எனக்கு ஓகே தான். என்னம்மா எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக வந்தோம், இப்படி பாதியிலே கிளம்புறேன்றீங்களே? அதான் சொன்னேனே லக்ஷ்மி அம்மா, கொஞ்சம் முக்கியமான விஷயம், போயே ஆகணும். அப்படியா? சரி சரி, இப்போ கிளம்புங்க. நான் வேணும்னா காரில் ட்ராப் பண்ண சொல்லிட்டேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஆட்டோலேயே போய்க்கிறோம். சரி பார்த்து போங்க. இங்கே இருக்கிறதுலையே பெஸ்ட் நல்ல ரேட்டில் எது இருக்கோ அதை எடுக்கிறேன். நகைங்க கூட அவ்வளோதான், புது டிசைன்ஸ் நல்லா இருக்கிறத பார்த்து எடுக்கிறேன். ஆதிரா சரியா? சரிங்க அத்தை. அப்போ நாங்கள் வரோம்மா. என்ன ஆச்சு? நல்லா தான் துணிங்க பார்த்து நந்தாங்க, சடனாக என்னாச்சு உங்களுக்கு? மா 2 பேரும் அங்கே நின்று என்னமோ பேசியிருந்தாங்கம்மா, அப்புறமா தான் சடனாக இப்படி கிளம்புறேன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. ஜீவா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் 2 பேரும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணின்னு வந்தாங்க. இன்னும் என்னாச்சு? ஒருவேளை இந்து எதனா சொல்லிட்டாலோ?